ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? நான் இன்றைக்கி சிக்கன் ரோஸ்ட்டு செய்ய போகிறேன். நான் 2 கோழி எடுத்துக்கிறேன். இப்போ இதை க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ சிக்கனை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன் ரோஸ்ட்டுக்கு தேவையான பொருள் வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் தயிர் போட்டுக்கணும். காஷ்மீர் மிளகா ஒரு 10 மிளகா சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிறேன். இதுமாரி ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்துக்கணும். ஒரு முழு பூண்டு ஒன்று உரிச்சிக்கணும். ஒரு இஞ்சி இந்த துண்டு எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு இஞ்சி பூண்டும் காஷ்மீர் மிளகாவும் 2த்தையும் போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்குவோம் தனியாக. 2 ஸ்பூனு பச்சை அரிசி மாவு எடுத்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூனு சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லி தூள், 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் எடுத்துக்கணும். இந்த மசாலா எல்லாத்தையும் கோழியில் எப்படி கலந்துக்கலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த மிளகாவையும் இஞ்சி பூண்டையும் மிக்சியில் அரைச்சிக்கலாம் வாங்க பார்க்கலாம். காஷ்மீர் மிளகாவும் இஞ்சி பூண்டையும் அரைச்சின்னு வந்தாச்சு. இப்போ மிக்சியில் காஷ்மீர் மிளகாவும் இஞ்சி பூண்டும் இதில் போட்டுக்கிறோம். இப்போ இந்த தூளுங்க எல்லாத்தையும் கலந்துக்கலாம். எல்லா தூளையும் இப்போ போட்டாச்சு. தயிரை போட்டாச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கலாம். இப்போ எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுக்கிறோம். இதில் ஊற்றிக்க வேண்டியதாங்க. இப்போ எல்லாத்தையும் கலந்துக்கணுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்துக்கணும். நான் கலர் பவுடர் போடல, வெறும் காஷ்மீர் மிளகா தான் போட்டுக்கிறேன். நான் அரிசி போட்டுக்கிறேங்க. இப்போ இந்த சாந்து எடுத்து கோழியில் கொஞ்சம் கொஞ்சமாக தடவிக்கலாங்க. இதுமாரி தடவிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த புல்லெல்லாம் தடவிக்கணும். மாரி பின்பக்கமாக இதுமாரி தடவிடணும். எல்லா இடத்துலையும் இதுமாரி நல்லா தடவிடணுங்க. இதுதான் நல்லா ருசியாக இருக்கும். சாந்த தடவிடணும் நல்லா. இதுமாரி 2 கோழியை சாந்து தடவி வச்சுக்கலாம். இந்த உள்ளெல்லாம் இதுமாரி போடணுங்க சாந்து. அப்போ தான் நல்லா இருக்கும், ருசியாக இருக்கும். 2 கோழிலையும் இப்போ மசாலா தடவி வச்சிட்டோம். இப்போ இது அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். எனக்கு டைம் இல்லை, அதனால் 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். நீங்கள் டைம் இருந்தாக்கா ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சிங்க. ஒரு 1/2 மணி நேரம் கழித்து வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கோழி ரோஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு தவாவில் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் நல்லா காயுது. இப்போ கோழி எடுத்து போட வேண்டிட்டாங்க. இப்போ கோழியை நம்ம வைக்க போகிறோங்க. அனலை குறைச்சிடணும். அனலை குறைச்சிட்டு போடணும். இதுமாரி நுர வரும் மேலங்க. ஜாக்கிரதையாக பார்த்து செய்யணும். இப்போ அனலை வச்சுட்டு நல்லா வேகவிட்டாங்க. இப்போ கோழி நல்லா ரோஸ்ட் ஆகட்டும், அப்புறம் பார்ப்போங்க. இப்போ திருப்பி விட்டுக்கணும். பொறுமையாக திருப்பி விடணும்.
இது போட்டு வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். கோழி ரோஸ்ட்டு ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்துடலாம். ரெண்டாவது கோழியும் போட்டுக்கிறேன். இதுமாரி போட்டுக்க வேண்டாங்க. சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி ஆகிடுது. இதேமாரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.